ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸ்ல பிகினர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாமலே கேக் வந்து நிறைய தடவை சொதப்புறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான என்னென்ன பொருட்களோ அதை ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்தில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன நம்ம சேர்க்கக்கூடிய உப்பாக இருந்தாலும் சரி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா மாவு, முட்டை எல்லாத்தையுமே ஒரு டேபிளில் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் கப் அண்ட் இந்த வெயிட் மிஷின், இது ரெண்டுமே வந்து தேவைப்படும். பேக்கிங்க்கு வந்து இது ரெண்டும் முக்கியமான பொருள். நீங்கள் வந்து மெஷரிங் வந்து எதில் பண்ண போறீங்கன்னு பார்த்துங்க, கப்லையா இல்லை இந்த வெயிட் மிஷின்லையான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கப்பில் அளந்தீங்கன்னா அது ஒரு அளவில் வரும், நம்ம வெயிட் மிஷினில் அளக்கும் போது அது ஒரு அளவு வரும். நம்ம பேக்கிங் வந்து ஹோம்மேடாகவும் செய்யலாம், பேக்கரி ஸ்டைலையும் செய்யலாம். இப்போ பேக்கரி ஸ்டைலுக்கு ஒரு அளவு வந்து தேவைப்படும், ஹோம்மேட் ரெசிபிஸ்க்கு ஒரு அளவு தேவைப்படும். நம்ம கண்டிப்பாக எந்த ரெசிபிக்கு எந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக அளவு வந்து வரும். அடுத்தது வந்து நம்ம மாவு வந்து கண்டிப்பாக ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். நம்ம மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்சிருந்தாலுமே நம்ம முட்டை பீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் போடும் போது ஒரு பேட்சாக வந்து சேர்த்துக்குங்க. ஒரே அடியாக எல்லாத்தையுமே சேர்க்காம கண்டிப்பாக ஒரு 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஜலிப்போம் இல்லையா, அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அந்த மாவு. அது பிரிஞ்சு வந்து நம்ம சேர்க்கும் போது ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சூப்பராக வரும். நான் கூட ஒரு தடவை அவசரத்தில் ஜலிக்காமல் சேர்க்கும் போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவு கொஞ்ச நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாவோட சேர்க்கும் போது அந்த மாவு வந்து அங்கங்கே கட்டியாக நின்றுட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது அந்த கட்டி அப்படியே பேக் ஆகாத மாதிரி நிற்கும். கட் பண்ணி எடுக்கும் போது அந்த இடம் மட்டும் அப்படியே உருண்டையா வேகாம மாவு அப்படியே நிற்கும். அதனால கண்டிப்பா வந்து மாவை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான முட்டையாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முட்டை வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வந்து கேக் செய்கிற அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக முட்டை வாங்குவேன். நீங்கள் ஏற்கனவே வாங்கி 2-3 நாளாக வெளியே வச்ச முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி எக் ஸ்மெல் ஓவராக வரும். நீங்கள் கேக் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன பண்ணாலுமே அந்த வாசனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேக்கிங்க்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை பீட் பண்ணும் போது நல்லா பொங்கி வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம்னா நம்ம நல்லா வந்து கேக் வந்து பீட் பண்ணும் போது முட்டை பீட் ஆகி வராது. அதே மாதிரி அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கேக் பேக் ஆகி வரும்போது ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி தவறுகள்லாம் இந்த மாதிரி நடக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டராக இருந்தாலும் சரி, முட்டையாக இருந்தாலும் சரி, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரல அப்படின்னா லைட்டாக வந்து சுடு தண்ணி மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கேக்குக்கு வந்து சில பேர் முட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து எக் யோக்கு தனியாக, ஒயிட் தனியாக பிரிச்சுட்டு செய்வாங்க. அந்த எல்லோவில் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கூட சேரக்கூடாது. பிரிக்கும் போது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம கைகளாலேயே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக அந்த எல்லோ கொஞ்சம் கூட சேராமல் இருந்தால் தான் அந்த கேக் பேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒயிட் வந்து நல்லா வந்து பொங்கி வரும், ஸ்டிஃபிக் வர வரைக்கும் வரும். அதனால வந்து செப்பரேட் பண்ணும்போது பார்த்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேக்லாம் வந்து அவசரமாக இப்போ பேக் பண்ணணும், பேக் பண்ணி எடுத்துட்டீங்க, டக்குன்னு வந்து இது பண்ணுனா கூலிங் ரேக்கில் வச்சு ஆற வச்சாலும் சீக்கிரம் ஆறலைன்னா ஓரளவுக்கு பாதி ஆறினதுக்கப்புறம் இதை பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தனித்தனியாக வச்சு ஆற வச்சுடுங்க. டக்குன்னு ஆறி வந்துடும். அப்படி ஆறினா மட்டும்தான் நம்மளால பேக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் லைட்டு சூடு இருக்குது பேக் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிட்டு தயவு செஞ்சு அது மாதிரி பேக் பண்ணாதீங்க. நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா கேக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போது முட்டை ஸ்மெல் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் சிரப்பை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்து ஆற வைக்கணும். ஆறதுக்கு முன்னாடி கேக்கில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கேக் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி அந்த முட்டை வாசனை, அந்த கேக்கில் இருக்க அந்த முட்டை வாசனையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுடும். அதனால நீங்கள் சுகர் சிரப்பை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில்லுன்னு வந்து ஆற வச்சுடுங்க. அதே மாதிரி இப்போ கப் கேக்லாம் பேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் வந்து டிப்ஸு கேட்டிருந்தீங்க,
கப் கேக்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே பிசு பிசுன்னு இருக்குன்னு என்ன தவறு நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா, ஒன்று மில்க் சேர்த்துருப்பீங்க. அப்படி மில்க் சேர்க்காம செஞ்சுருக்கீங்க, அப்போ பிசு பிசுன்னு இருக்குன்னா நீங்கள் சர்க்கரையை வந்து நல்லா பீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சர்க்கரையை நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுக்கும் போது டாப் ராட் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணுங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேக்கை வந்து இப்போ பேக் பண்ணும் போது ஒரே டின்னில் பேக் பண்ணி எடுக்கிறத விட 2 டின்னா வந்து இப்போ 8 இன்ச் டின் 2 வச்சுருக்கீங்கன்னா இதில் பாதி அதில் பாதி கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுக்கும் போது பேக்கிங் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். அப்படி வரும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கேக் பேக் பண்ணுற டைமிங் கம்மியாக இருக்கும். ஆற வைக்கிற டைமிங் இருக்கும். டைம் சேவிங்கும் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கும் போது கரெக்டாக வரும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் சேர்ப்போம் இல்லையா, பேக்கரி ஸ்டைல் ஹோம்மேட் ஸ்டைல் 2 கேக் செய்வோம். இப்போ 2 கேக் செய்யும் போது பீட் பண்ணுற டைமிங் வந்து வேற வேற இருக்கும். நம்ம ஹோம்மேட் கேக் பண்ணும் போது நம்ம வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பீட் பண்ணணும். இதுவே பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறீங்கன்னா எல்லாமே கேக் ஜெல்லு, சுகரு, உப்பு, முட்டை இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து முட்டையை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகரை சேர்க்கணும். ஹோம்மேடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொருட்களை சேர்த்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிஸ்கெட்டு குக்கீஸ்லாம் செய்யும் போது ஒவ்வொரு குக்கீஸ்க்கு வந்து வேற மாதிரி செய்யணும், பிஸ்கெட் வந்து வேற மாதிரி செய்யணும். இப்போ நீங்கள் பிஸ்கெட் செய்கிறீங்கன்னா ஒரு சில பிஸ்கெட்டுக்கு ஐசிங் சுகர் தேவைப்படும், ஒரு சில பிஸ்கெட்டுக்கு பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐசிங் சுகர் சேர்க்கணுன்றதுல பவுடர் சுகர் சேர்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. அதனால நீங்கள் என்ன பொருளை கரெக்டாக சேர்க்கணுமோ எந்தெந்த பொருளுக்கு அதை வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, பிஸ்கெட் வந்து செய்கிற அன்னைக்கு கிறிஸ்பியாக இருக்கு, அடுத்த நாள் சாஃப்ட் ஆயிடுதுன்னு. நீங்கள் பிஸ்கெட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்து கூலிங் ரேக்கில் வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஓவனில் இருக்க ஒயர் ரேக்கில் கூட எடுத்து வச்சு ஆற வைக்கலாம். அந்த மாதிரி நல்லா வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. கண்டிப்பாக கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸ் இல்லாமல் நார்மல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து ஆயில்னா இந்த அப்படியே வந்து நம்ம சேர்த்துப்போம். சப்போஸ் பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்டாக சேர்க்கும் போது பட்டரை வந்து கண்டிப்பாக மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வராது. சில எக் வந்து பீட் பண்ணும் போது பட்டரை வந்து முன்னாடியே சேர்த்துப்போம். ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறோன்னா கண்டிப்பாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேட்டரை வந்து பேக்கிங் டின்ல வந்து ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ட்ரேல வந்து ஊற்றி பேக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குக்கீஸு அப்புறம் பிஸ்கெட்லாம் நம்ம வந்து இப்படி வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் குக்கீஸில் பிஸ்கெட்டை வந்து கட்டரில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் பேக்கிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி ஷீட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இப்போ க்ரீமை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் 1 kgக்கு வந்து 1 கப் அந்த க்ரீம் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 கப் க்ரீமை வந்து பீட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்காகவும் அப்புறம் வந்து க்ரம் கோட்டாகவும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணுற அந்த 10 நிமிஷம் வைப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கோட்டுக்கு க்ரீம் அடுத்த 1/2 கப் வந்து எடுத்து பீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா தான் இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, அதே மாதிரி கிராக்ஸ் விடாது கேக்கில். நம்ம எப்படி செஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணுறோன்னா இப்போ செட் பண்ணிவிடுவோம், ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சோம்னா மேலே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து நிறைய வந்துடும், அதே மாதிரி கிராக்ஸ் அதிகமாக விழும். அந்த மாதிரி வராமல் இருக்குதுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குவாலிட்டியான பாக்ஸாக வாங்கி வச்சுட்டு அதில் வந்து பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேக்கை வந்து லாங்காக எடுத்துன்னு போகிற வரைக்கும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த சம்மர் டைமில் தேவைப்படுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கிளியராக போடுறேன். எப்படி வந்து கேக்கை வந்து பேக் பண்ணணும், மெல்ட் ஆகாமல் இருக்கணும் க்ரீம்ன்ற வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.